இன்றைய உலகம் பொருள், பதவி, அந்தஸ்து, செல்வம், பணம் என்று அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று எச்சரிக்கிறார். திரளான ஆஸ்தி நித்திய ஜீவனை சம்பாதித்து கொடுக்காது. பவுல் எபேசியர் 5:3 பரிசுத்தவான்களிடம் பொருளாசை என்ற பெயர் கூட சொல்லப்படக்கூடாது. ஏனென்றால் பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரன், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று கூறுகிறார். இங்கு சொல்லப்படும் பொருளாசை இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அதிகமாக ஆசைப்பட்டு அதை அடைய தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுவதை பொருள்படுத்துகிறது. தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவரோடு ஜெபத்தில் நேரத்தை செலவிடுவதை விட அதிக ஆர்வம் என்ன உலக காரியத்திற்காக காட்டினாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அது பணமாகவோ, பதவியாகவோ, பொருளாகவோ, மனிதனாகவோ, அந்தஸ்தாகவோ, செல்வமாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவனை விட அதிகமான ஆசை எதின் மீது வைத்தாலும் அது பேராசைதான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரே சமயத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் தேவனை நாடி தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். இல்லை என்றால் உலகம், பதவி, வேலை, செல்வம், பொருள், பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அதை நாடி ஓடுங்கள். இப்படி உலகத்தின் பின் உலகத்தோடு ஒத்து ஓடுகிறவர்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனை அடைவதில்லை. உலகத்தில் உள்ளவைகள் ஒருபோதும் திருப்தியை தருவதில்லை. அது மேலும் மேலும் வேண்டும் என்ற ஆசையை தான் தூண்டும். உலகத்தின் தேவைகள் ஒரு நாளும் பூர்த்தியாக போவதும் இல்லை. ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார். அவர் தன் தினசரி கூலியை வைத்து போதும் என்கிற மனதுடனே சந்தோஷத்துடன் தன் மனைவி 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார். எல்லாம் வீட்டில் நிறைவாயிருந்தது. இதை பார்த்த சாத்தான் அவனை தன் தந்திர வலையில் வீழ்த்தி சந்தோஷத்தை திருட தீர்மானித்தான். சாத்தானின் சூழ்ச்சியால் ஒரு நாள் ஒரு பெண் குலுக்கல் சீட்டு என்று இந்த தொழிலாளியிடம் கட்டாயப்படுத்தி சில சீட்டுகளை வாங்க வைத்தாள். இவனும் அவளுடைய பாவத்தை பார்த்து வாங்கி கொண்டான். அவனது துரதிர்ஷ்டம் பல லட்சங்கள் பரிசாக விழுந்தது. அதை வைத்து பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கென்று தங்க நாணயங்கள் வாங்கினான். அந்த நாளிலிருந்து அவனுக்கு அதிகமாக தங்க நாணயங்கள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. சமுதாயத்தில் அவனுக்கு கிடைத்த மரியாதை அவனை அதிகம் சம்பாதிக்க தூண்டியது. அவன் ஓவர் டைம், நைட் ஷிப்ட், ஞாயிற்றுக்கிழமை வேலை என்று முழு நேரமும் உழைக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க நேரமில்லை, ஆராதிக்க நேரமில்லை, வீட்டிற்கு செலவு செய்ய பணமும் இல்லை. வருமானம் முழுவதும் தங்க நாணயம் வாங்கி சேர்க்க செலவழித்தான். அவன் அதை வாங்க நிறைவடையவில்லை. தவறான வழிகளிலும் சம்பாதித்து அதை நியாயப்படுத்த முற்படுத்தான். முடிவில் சந்தோஷம், சமாதானம், மன நிம்மதி, மன நிறைவு அனைத்தையுமே இழந்தான். வியாதிப்பட்டு சம்பாதித்த தங்க காசுகள் அனைத்தையும் ட்ரீட்மெண்டில் தொலைத்தான். குடும்பம் வலியாதரமானது. வாழ்வே தோல்வியில் முடிவடைந்தது. பிரியமானவர்களே, உலக பொருள் உங்களை ஒரு நாளும் திருப்திப்படுத்த போவதில்லை. தேவைகள் குறைய போவதும் இல்லை. எனவே உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் ஆசை வைக்க வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு தேவைகள் எல்லாம் தானாகவே அற்புதமாக சந்திக்கப்படும். ஆமென்.